நம சிவாய போற்றுவோம். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றை பற்றியும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பவன் நான் அல்லவா? இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டுமா, நடக்க கூடாதா என்றும் முடிவெடுப்பவன் நான். நானே இங்கு சர்வாதிகாரம். சகலமும் என்னுள் அடங்கியே இருக்கும் இந்த சர்வாதிகாரனை அப்பாவாக பெற்ற நீ எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த உலகில் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவ ராசிகளையும் நானே அரவணைக்கின்றேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோட்டத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டி படைப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாதான் நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் நானே. இங்கு சர்வாதிகாரியும் ஒரு முறை நடக்கும் என்று நான் வாக்களித்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது நடக்க தேவை இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் அது நடக்காது. ஏனென்றால் மீண்டும் கூறுகின்றேன், நானே இங்கு சர்வாதிகாரி. இப்பொழுது உன் மனதில் ஓடும் என்ன ஓட்டங்களை அறிந்தே இருக்கின்றேன். ஆனால் மகளே, ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீயோ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒன்றாய் மாறுகின்றாய். அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் வீழ்ந்துவிடும். அது உன் நிம்மதியின் கதவை மூடிவிடும். அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே குழந்தையே. நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்கு தெரியும். ஆனால் இந்த அறிவுரை உன் ஆன்மாவிற்கல்ல, மாயை நிறைந்த உன் மனதிற்கு மட்டுமே. அதனால் உனக்கு அரணாய் எந்த ஈர்ப்புகளும் நெருங்காமல் நானே பார்த்து கொள்வேன். உன் மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் நானாக இருந்தும் உன்னை விடுவிக்க நானும் உன் மாயைகளுடன் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க, உன்னை காப்பாற்ற அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தீருவேன். உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் என எல்லாவற்றில் இருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன். உன் மனதை காயப்படுத்தும் உன் மனதிற்கே இந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அற்புதமான இந்த நாளில் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகிறது செல்லமே. இது உண்மையாகவே உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரத்தான் போகிறது. சகிப்பு தன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் செல்லமே. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பதும், தன்னலம் இல்லாத சிந்தனையோடு நீ வாழ்வதும், என்மேல் நிலையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருப்பதும்
உன் அம்மாவிற்கு மிகவும் பிடித்து இருக்கின்றது தங்கமே. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலக போகிறது. உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேதான் நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிள்ளையே, என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையை இனி பிரகாசமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் உனக்கு நல்லது நடத்தி காட்டப் போகிறேன். இந்த மாதம் நடக்க போகின்ற விஷயங்களால் நீ மகிழ்ச்சியில் ஆடித்தான் போக போகிறாய். நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போதும் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ, இப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்டும் சந்தோஷமாக வாழ் செல்லமே. நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து விட்டு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இருக்கிறேன். நம் நினைப்பது நடக்கின்றதோ இல்லையோ, ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடந்து நம்மை கஷ்டப்படுத்துகிறதே என்று நீ வருத்தப்படாதே. உன்னால் செய்ய முடியாத எந்த செயலையுமே அம்மா உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னால் தாங்க முடியாத எந்த கஷ்டத்தையுமே நான் உனக்கு தர மாட்டேன். செல்லமே, தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கு உணர்த்த போகிறது. உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் மனம்தான் உனக்கு பலனும் பலவீனமாகவும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். அதனால் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான சரியான சூழ்நிலை இப்பொழுதுதான் உருவாகி இருக்கிறது. உன்னுடைய தலைவிதி இப்பொழுது முழுவதுமாக மாறிவிட்டது. அழுது அதற்றிய கண்களும் வாயும் இப்பொழுது மகிழ்ச்சியான சிரிப்புடன் புன்னகைக்கும்படி இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறது. இதுவரை உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும் உன் மனதை தேற்றிக் கொண்டு சமாதானம் அடைந்தாலுமே கூட பல நாட்களில் உனக்கே தெரியாமல் உன் மன வேதனையும் மன சுமையும் அதிகமாகி நீ கண்கள் கலங்கி அழுததை நான் பார்த்திருக்கிறேன். செல்லமே, இப்போது அவை எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு கட்டுவதற்கு தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய மாறுதலை சந்திக்க போகிறது கண்மணி. ஒரு சில நேரங்களில் எல்லாவற்றையுமே மறந்து கடந்து வந்துவிட வேண்டும் என்று தைரியமாக துடிப்பாக நினைக்கிறாய். அதற்கான முயற்சிகளையும் செய்கிறாய். ஆனால் உன் விஷயங்களில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மீண்டும் உன் மனம் ரணமாகி அதனால் உன் மனம் கஷ்டப்படுவதை நான் பார்க்கும் பொழுதுதான் இந்த மாறுதலை
உன் வாழ்க்கையில் செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நீ அதிக நேரமெல்லாம் காத்திருக்க வேண்டாம். இன்னும் 24 மணி நேரத்தில் பிறக்க போகும் அந்த நாளானது நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றப் போகிறது. நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயம் மேலும் மேலும் உன் ஞாபகத்திற்கு வந்து உன்னை கஷ்டப்படுத்துவது எனக்கு புரிகிறது. வேண்டாம் செல்லமே, நீ அதை மறக்கவும் வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம். அதை கடந்து வந்து விடு. நீ அந்த யோசனை வராமலே தடுத்து நிறுத்திவிடு. உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் நெருப்பில் போட்டு பொசுக்கி உனக்கான உதியாக நான் கொடுக்கிறேன். நடந்து முடிந்தவற்றை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி நடக்க போவதை மட்டும் சந்தோஷமாக எதிர்பார்த்து நில். நிச்சயம் அது உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். அப்பாவின் மீது நம்பிக்கை இருந்தால் மீண்டும் ஒரு முறை நான் சொல்வதை கேட்டுப்பார். வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான சரியான சூழ்நிலை இப்பொழுதுதான் உருவாகி இருக்கிறது. உன்னுடைய தலைவிதி இப்பொழுது முழுவதுமாக மாறிவிட்டது. அழுது அதற்றிய கண்களும் வாயும் இப்பொழுது மகிழ்ச்சியான சிரிப்புடன் புன்னகைக்கும்படி இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறது. இதுவரை உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும் உன் மனதை தேர்ச்சி கொண்டு சமாதானம் அடைந்தாலுமே கூட பல நாட்களில் உனக்கே தெரியாமல் உன் மன வேதனையும் மன சுமையும் அதிகமாகி நீ கண்கள் கலங்கி அழுததை நான் பார்த்திருக்கிறேன். செல்லமே, இப்போது அவை எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு கட்டுவதற்கு தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய மாறுதலை சந்திக்க போகிறது கண்மணி. ஒரு சில நேரங்களில் எல்லாவற்றையுமே மறந்து கடந்து வந்துவிட வேண்டும் என்று தைரியமாக துடிப்பாக நினைக்கிறாய். அதற்கான முயற்சிகளையும் செய்கிறாய். ஆனால் உன் விஷயங்களில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மீண்டும் உன் மனம் ரணமாகி அதனால் உன் மனம் கஷ்டப்படுவதை நான் பார்க்கும் பொழுதுதான் இந்த மாறுதலை உன் வாழ்க்கையில் செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நீ அதிக நேரமெல்லாம் காத்திருக்க வேண்டாம். இன்னும் 24 மணி நேரத்தில் பிறக்க போகும் அந்த நாளானது நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றப் போகிறது. நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயம் மேலும் மேலும் உன் ஞாபகத்திற்கு வந்து உன்னை கஷ்டப்படுத்துவது எனக்கு புரிகிறது. வேண்டாம் செல்லமே, நீ அதை மறக்கவும் வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம். அதை கடந்து வந்து விடு. நீ அந்த யோசனை வராமலே தடுத்து நிறுத்திவிடு. உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் நெருப்பில் போட்டு பொசுக்கி உனக்கான உதியாக நான் கொடுக்கிறேன். நடந்து முடிந்தவற்றை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி நடக்க போவதை மட்டும் சந்தோஷமாக எதிர்பார்த்து நில். நிச்சயம் அது உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். அப்பாவின் மீது நம்பிக்கை இருந்தால்
மீண்டும் ஒரு முறை நான் சொல்வதை கேட்டுப்பார். நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன்.